ஹர ஹர மகாதேவுக்கு. ஏ பட்டு, நைட்டுக்கு என்ன சமையல்? தோசை தாங்க. அப்படியா? சரி, நான் கடைக்கு போய் மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? ஏன்? தோசையே வாங்கிட்டு வந்துருங்க. சாம்பார் ஆப் எனக்கு. ஏங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னடி? சிங்கம் துரத்துச்சுன்னா செத்த மாதிரி நடிக்கணும், யானை துரத்துச்சுன்னா வளைஞ்சு நெளிஞ்சு ஓடணும், பாம்பு துரத்துச்சுன்னா நேரா ஓடணும், நாய் துரத்துச்சுன்னா ஓடக்கூடாது, நாயை திரும்பி பார்த்து முறைக்கணும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? பொண்டாட்டி துரத்துனா குழந்தையா கூட்டிட்டு ஓடிடணும். இந்த ஜெஸ்டி கீழே சிந்தாம குடி. அம்மா எதிர் வீட்ல இருக்க ஆண்டி பேர் என்னதுமா? சங்கீதா. ஏன் பாப்பா கேக்குற? அப்ப ஏமா அப்பா அந்த ஆண்டிய போயிட்டு டார்லிங் டார்லிங் கூப்பிடுறாரு? தாங்க சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்து. கேட்டதா சொல்லுவியா? வலிச்சு நக்க தெரியுதுல்ல. சாப்பாடு நல்லா இருக்கு இல்லன்னு சொல்றதுக்கு என்ன உனக்கு? எனக்கு அந்த வாட்ச் இருக்கப்பா. சாப்பாடு நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்தது இன்னைக்கு சொல்லிடும், அப்புறம் கோச்சிக்க போறேன். இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்துச்சுடி. நல்லா இல்லாம கல்யாணம் ஆகி 2 வருஷமா நான் தான் ஆக்கி கொட்டுறேன் உனக்கு. நல்லா இல்லாம போயிடுமா? புதுசா ஏதோ வந்து சொல்றேன், கட்டிக்கு கொடுத்துருவாங்க. ஹலோ, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்றோம். உங்க அக்கௌண்ட் கேமிங் பிளாட்ஃபார்ம்ல இருந்து மாத்தி 2.5 கோடி ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. கொஞ்சம் என்ன செக் பண்ணி சொல்லுங்க. சாரி சார், ராங் இன்ஃபர்மேஷன். என் அக்கௌண்ட்ல 200 ரூபா தான் இருக்கு. என்னது, அக்கௌண்ட்ல 200 ரூபா இருக்கா? ஹலோ மச்சான், கீர்த்தி இஸ்மாயில் பேசுறேன்டா. வண்டி பெட்ரோல் இல்லாம நடு ரோட்ல நின்றுச்சுடா. அந்த 200 ரூபால 100 ரூபா மட்டும் ஜிபே பண்ண, பெட்ரோல் போட்டுக்கிறேன். அம்மு, மாமி போன். ಅಭಿ ಅದ ಆಫ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಕೆಳಗಡೆ ಇಟ್ಬಿಡು. என்னது? ಅದು ಆಫ್ பண்ணிட்டு கீழ வை என்று சொன்னேன். நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஏழுமா, அபி பிஸி ಇದೆ. போன்ல பிஸியா இருக்குன்னு என்ன சீன் போட்டுன்னு போகுது? என்னாச்சு? சூடா இருக்குன்னு சொல்ல வேண்டியதுதானேடி. பிஸி ಇದೆ ಅನ್ನಲ್ಲ. நீ போன்ல பிஸியா இருக்குன்னு சொன்னேன்னு நினைச்சேன். பிஸி அல்லடா, பிஸி. பிஸினா? பிஸினா சூடு சூடு. அது சூடா இருக்குன்னு சொல்ல வேண்டியதுதானே. தீப், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இன்னைக்கு கோவில் போனேன். வெளியே ஒரு சின்ன பையன் தேம்பி தேம்பி அழுதுட்டே இருந்தான். என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அவங்க அம்மா ஒரு 500 ரூபா நோட்டு கொடுத்தாங்களாம். அந்த நோட்டை தொலைச்சிட்டானா. அச்சச்சோ. எனக்கு அந்த பையனை பார்த்தா ரொம்ப பாவமாயிடுச்சு. டக்குன்னு என்ன பண்ண, என் பாக்கெட்ல இருந்து ஒரு 50 ரூபா எடுத்து கொடுத்துட்டேன் அவனுக்கு. நிஜமாவா? ஹவு நைஸ்டா. நீ எப்படி எல்லாருக்கும் எப்ப பார்த்தாலும் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்க? இப்பெல்லாம் யாருக்கு ஹெல்ப் பண்றா? சோ ஸ்வீட் ஆஃப் யூ விவேக். இது மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணணும்டா அடுத்தவங்களுக்கு. நான் கோவிலுக்கு போனேன்ல, கோவில் வாசல்ல கீழே எனக்கு ஒரு 500 ரூபா நோட்டு கிடைச்சது. மேல இருக்கவே நமக்கு கொடுக்கும் போது நம்மளும் யாருக்கு அது கொடுக்கணும்ல. அது அப்பா குடிக்க தண்ணி வேணும்பா. ஏ மூதேவி, குடிக்க தண்ணி எழுட்டு வா. என்னது மூதேவியா? என்ன மூதேவி? என்னை பார்த்தா மூதேவி மாதிரியா தெரியுது? கடுப்பாயிரம் பாத்துக்கோங்க. அண்ணே, மூதேவி என்றால் எங்கள் மூவருக்கும் தேவி என்ற அர்த்தம். நீங்கள் தான் தவறாக புரிந்து கொண்டீர்கள். பாவம் தந்தை. ஏங்க, அதுக்கு அதுவா அர்த்தம்? ஆமா மன்னையே, அதற்கு அதுதான் அர்த்தம். நீங்கள் தான் தவறாக புரிந்து கொண்டீர்கள். அப்பனா ஓகே, அப்படியே கூப்பிட்டுக்கோங்க. இல்ல வேலைப்பா. வாயை கொடுத்து மாட்டிக்கிறது, அப்புறம் இங்க வந்து திரு திரு முடிக்கிறது. டெய்லி இதே வேலையா போச்சு. சரி, தண்ணி சாம்பார் ஆப் எனக்கு. மூதேவி, தண்ணி எழுட்டு வாமா. ஏன் இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா? என்ன நாள்? உன் கல்யாண நாள், பிறந்த நாள், பசங்களோட பிறந்த நாள், காது குத்துல இருந்து காதலை சொன்ன நாள் வரைக்கும் எல்லா நாளும் எனக்கு ஞாபகம் இருக்கே. இன்னைக்கு எந்த நாளும் இல்லையே. அதுதானே, உனக்கு வீட்டை பத்தியோ இல்லை என்ன பத்தியோ ஞாபகமோ அக்கறையோ இருந்தா தானே அதெல்லாம் உன் ஞாபகம் இருக்கிறதுக்கு. எல்லா நாளும் ஞாபகம் இருக்கு எனக்கு, எந்த நாள்னு தெரியலையே. இன்னைக்கு நம்ம கல்யாணம் ஆகி 3000வது நாள். இது இல்லாம கொண்டாடுவாங்க. சாதாரண சீரியலே 1000 நாள் 2000 நாள் ஒன்னா அப்படி கொண்டாடுறாங்க. நம்ம ரியல் லைஃப்ல 3000 நாள் சேர்ந்து வாழ்ந்துக்கிறோம், அது கொண்டாட வேணாமா? என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும். அம்மா தீபா, என்ன சமைக்க போற? சாம்பார். சாம்பாரா? சரி, காய்கறி எல்லாம் கொடு, நான் கட் பண்ணி தரேன். ஐயோ, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க உட்காந்து டிவி பாருங்க.
நானே எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறேன். என்னம்மா சிரமம், எடுத்துன்னு வா. சரி, எடுத்துட்டு வரேன். பீன்ஸை இப்படி பொடி பொடியா நறுக்கணும். சரி அத்தை. பீட்ரூட்டை செதுக்காம வெட்டணும். சரி அத்தை. கருணக்கிழங்க கர 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 கரன்னு அரைக்கணும். எம்மா எண்ணெய் கரெக்டா 2.5 ஸ்பூன் தான் போடணும். தெரியும் அத்தை. உப்பு தேவையான அளவு தான் போடணும். பண்ணிடுறேன், நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன். 1 hour later. சமையல் முடிச்சாச்சு. கரெக்ட் டைம்ல வராயா? என்னப்பா சமையல் ரெடியா? வாடா, லஞ்சுக்கு ரெடியா இருக்குது. பயங்கர பசி. ஆமாம்மா. சூப்பரா. யார் சமைச்சது? ஏய், காய்கறி நானே கட் பண்ணேன்டா, அதனாலதான் அவ்வளோ டேஸ்டா இருக்குதுடா. அதானே பார்த்தேன், அதான் ஒரு டேஸ்டா இருக்கு. சூப்பர்மா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஏம்மா, என் கையால கட் பண்ணி கொடுத்தேன் பாரு காய்கறிங்களை, அதுல சமைச்ச சாம்பார் எடுத்துமா நான் சாப்பிடணும். தம்பி 10,000 ரூபா தருவேன், இஷ்டம்னா கொடு, வேணா விடு போ. சரி தாங்க 10,000 ரூபாய் கொடுங்க. என்ன சொல்றியடா? வேற போங்க போங்க. எப்படியா இந்த 10,000 ரூபாய் வச்சுதான்டா தீபாவளியை ஓட்டணும். டேய் தம்பி, என்ன பண்ணிட்டு இருக்க பழத்தை? என்னண்ணே அந்த அமுக்கு அமுக்கிட்டு இருக்க? ஒழுங்கா பழம் வேணா ஒழுங்கா பார்த்து வாங்கிட்டு போடா. ஏங்க பழம் வாங்கினா செக் பண்ணி தானே வாங்க முடியும், அமுக்கி பார்த்து தானே வாங்க முடியும். அப்பா நல்ல பழம் வாங்கலாம், அதுக்கு ஏங்க கத்திக்கிட்டு இருக்கிய? ஏய், பழம் வாங்குறதா வாங்கலாம், இல்ல கிளம்பி போடா. பழமே வாங்க வேணா போடா. தேவையில்லாம நீங்க ஒரு பெரிய கஸ்டமர் மிஸ் பண்றீங்க. என்ன பெரிய கஸ்டமர்? என்ன யாரு கஸ்டமர்? யார்? ஹூ ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். போடா இட்டு நிக்காத கண்ணு முன்னாடி. அண்ணே, உன் கடையில இருக்க ஒட்டுமொத்த பழமும் எவ்வளவு வரும்? அதிகமான வரும். உங்களுக்கு என்ன பழம் வேணும்? இதுல 10,000 ரூபா இருக்கு. இந்த 10,000 ரூபாய்க்கு என்னென்ன பழம் வருமோ எல்லாத்தையும் ட்ரை சைக்கிள் ஏத்தி எனக்கு வீட்டுக்கு அனுப்பி விடுறேன். சரிண்ணே. படபோச்சே. மாப்ள, நம்ம வீட்டுக்கு எதுவும் பழம் வண்டி எதுவும் வந்துச்சா? ஆமா, ட்ரை சைக்கிள் நிறைய பணம் ஏத்திட்டு வீட்டு அட்ரஸ் கேட்டு வந்தாங்க, நான் தான் சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். சரி. டேய் அவ்வளவு பணம் எதுக்கு? கையில காசு வச்சிருந்தேன், சரி வீட்டுக்கு 4 பழம் வாங்கலான்னு வந்தேன். இந்த முனியாண்டி கடையில போய் ஒரு ஆப்பிள் எடுத்து லேசா நசுக்கி பார்த்தேன். கேளாத கேள்வி கேட்டு நான் அசிங்கமா பேசி விரட்டி விட்டாயா. அவன் மூக்கு அறுக்குன்னு சொல்லிட்டு 10,000 ரூபா. என்னடா 10,000 ரூபா? அவன் கடைக்கு எகுத்த கடையிலேயே 10,000 ரூபாய்க்கு பழத்தை வாங்கிட்டு வந்துட்டோம். முனியாண்டி கடைக்கு ஏத்த கடை. ஏத்த கடை. இந்த சின்ன போய் உட்காந்துருப்பானே அதே கடை. அதுவும் அவன் கடை தான். மூதேவி. சாம்பார் ஆப் எனக்கு. சமைச்சிட்டியாடி? சமைக்கணுங்க. அப்ப போனை பார்த்துட்டு உட்காந்துருக்க, உங்க அப்பனை உதைக்க போய் சமைடி. மரியாதை. எங்க அப்பா பத்தி பேசுனீங்கன்னா? ஏய், உங்க அப்பா உங்க தாத்தா பத்தி பேசுனதே இல்ல. எங்க அப்பா அப்படின்னா பேசவே மாட்டாங்களே. எங்க என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. அவங்க பேசினா பதிலுக்கு நீங்களும் பேசணுமா? அவங்க பேசலாம், நாங்க பேசக்கூடாதோ? நாங்க பேசினா கேட்டுக்கிற மாட்டீங்களோ? இதுக்கு பேரு தான் வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஓ, நீங்களும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கீங்க, மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கு இதுக்கு பேரு தான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட், நீ காமிச்ச எனக்கு